அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே அனைவரையும் விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர் ராஜினாமா, மருத்துவ காரணமா, மத்திய அரசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடா, கேள்வி எழுப்பும் அரசியல் கட்சிகள், மௌனம் சாதிக்கும் அரசு தரப்பு, பிரதமர் மோடியின் காலதாமதமான ரியாக்ஷன், வலுக்கும் சந்தேகம் என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நேர நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநராக செயல்பட்ட ஜெகதீப் தன்கர் அவர்கள் அங்கு ஏற்பட்ட, அதாவது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஆளுநர்களை வைத்து பிஜேபி ஆளாத மாநிலங்களை பிஜேபி அரசியல் செய்கின்றது என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கும் மிகப்பெரிய சட்டமன்ற போராட்டமே நடைபெற்றது. அவர் ஒரு தேதி அறிவித்தார், இவர் ஒரு தேதி மாற்று தேதி அறிவித்தார் என்கின்ற போட்டு அறிவித்த நேரத்தில் அவருக்கு அந்த பதவி காலம் நிறைவுற்றது. அதற்கு அடுத்தபடியாக ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. தற்பொழுது இன்னும் 6 மாதத்தில் துணை குடியரசுத் தலைவருக்கு உண்டான தேர்தல் வர இருக்கிறது. ஆனால் இப்போது மருத்துவ காரணங்களுக்காக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக ஜெகதீப் தன்கர் தரப்பிலிருந்து ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு பின்னால் மர்மம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் காங்கிரஸும், அழுத்தத்தின் காரணமாக ராஜினாமாவாக இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் திமுகவும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறது. இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் குடும்பத்துடன் வாழ வாழ்த்துவதாக தன்னுடைய சமூக வலைத்தள பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி மிக $1 மில்லியன் கொஸ்டினாக இருந்தாலும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு செல்லுமா என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அந்த விடை கிடைக்குமா என்கின்றதும் இன்றைய விவாத நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். இன்றைய விவாதம் நிகழ்ச்சியில் நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். முதலாவதாக கரூரிலிருந்து இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் முரளி துணை கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக தூத்துக்குடியிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் செல்வம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் முதலாவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளரும் மூத்த முன்னணி நிர்வாகியுமான திரு முருகையன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் மற்றும் ஒரு அழைப்பாளர் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் சங்கை பத்மநாபன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு செல்வம் சார், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்கின்ற நினைக்கின்றேன். இப்போ நம்முடைய ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய ராஜினாமா மன அழுத்தத்தின் காரணமா இல்லை மத்திய அரசின் அழுத்தத்தின் காரணமா அப்படின்ற ஒரு 2 கேள்வி முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய தரப்பு கருத்து? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது ஒரு குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு ஜெகதீப் தன்கர் அடுத்த ஆண்டு 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை அவருக்கு பதவி காலம் இருக்கு. ஒருவேளை குடியரசுத் தலைவருடைய அடுத்த தேர்வு நடவடிக்கைகள் தொடங்கலாம் அடுத்த ஆண்டு மார்ச் மாத வாக்கில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் ஏற்கனவே மேற்கு வங்காளத்துல கவர்னரா இருந்தாரு, நீண்ட அனுபவம் கொண்டவர். அவர் உடல்நிலையை காரணம் காட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அதை குடியரசுத் தலைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால இதை ஒரு பெரிய விவாத பொருளை ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஏதோ மர்மம் மறைந்திருப்பதாகவும் அத ஒரு நீதிபதியினுடைய வழக்கோடு இதை ஒப்பிட்டு பேசுவது அல்லது வயதை காரணம் காண்பிப்பது, இதெல்லாம் இப்ப அவசியமானு கேட்டா கிடையாது. குடியரசுத் தலைவருக்கோ அல்லது குடியரசு துணைத் தலைவருக்கோ அல்லது உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கோ வயது வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. வயது உச்ச வரம்பு ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் 84-85 வயது வரை 85 வயதில் தான் பிரதமர் ஆனார் என்பது என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 85 வயதில் அவர் பிரதமர் ஆனார். அதனால அவருடைய வயதும் மூப்பும் மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் நீண்ட காலம்
பதவியில இருந்தாங்க, வயது முதிர்ந்த காலத்திலும் கூட. இல்ல நீங்க நீங்க சொல்றீங்க, ஆனா எதிர்க்கட்சிகள் என்ன, அதாவது பிஜேபி தரப்புல இருந்து என்ன ஒரு பூடகமான ஒரு செய்தி வெளிவருது அப்படின்னா, நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்களுடைய வீட்டுல கட்டுக்கட்டாக இந்த பணம் சிக்கியதுல எதிர்க்கட்சிகள் அவங்கள பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி இந்த கொடுத்த கடிதத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. அதனால பிஜேபி அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதாகத்தான் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா ஒரு செய்தி வருது. அதுல என்ன விஷயம் நான் அந்த செய்திகளை முழுமையா நான் தெரிஞ்சுக்கிடல, எனக்கு தெரியாது. எனக்கு மத்திய அரசாங்கத்தில இருந்து எந்த உளவுத்துறையும் எனக்கு இல்லை. நாடாளுமன்ற மாநிலங்களவை நடவடிக்கைகளை தெரிந்து கொண்ட வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனாலும் கூட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காங்க. நாடாளுமன்ற பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒண்ணு இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கு, மினிஸ்டர் இருக்கா, அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இருக்காங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சர் அரசாங்க தரப்பினுடைய ஒரு மசோதா தாக்கல் செய்வது அல்லது அந்த ஒரு சட்ட முன்வடிவை தாக்கல் செய்வது, இதெல்லாம் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருடைய துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்க எல்லாம் அதை பரிசீலனை செய்து, ஏன்னா அரசு தரப்புல நீங்க கூட தமிழ்நாடு சட்டமன்றத்துல பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு ஆளுங்கட்சிக்கு பேரவைத் தலைவர், ஒரு உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவரே பேசிக் கொண்டிருக்கிறார்னு வச்சுக்கிடுங்களேன், எதிர்கட்சி தலைவர் அவையில் விவாதத்துல கலந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னா, அவை முன்னவர் சேர்மன் ஆஃப் தி ஹவுஸ் அவர் எந்திரிச்சு ஒரு பதில் சொல்லணும், அரசு தரப்பில் ஒரு விளக்கம் சொல்லுவதற்கு எழுந்தால் அவருக்கு உடனடியாக வாய்ப்பு வழங்கப்படுவது. அதாவது எதிர்கட்சி தலைவர் அவருடைய பேச்சை நிறுத்திவிட்டு இந்த இவரை பேச, அவை முன்னவரை பேச அனுமதிப்பது மரபு. அதை போலவே முதலமைச்சர் ஒரு பதில் சொல்லணும்னு எழுந்தாங்கன்னா அவர்களை அனுமதிப்பது மரபு. ஏன்னா அது ஆளுங்கட்சிக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு, இன்க்ளூடிங் பார்லிமெண்ட். எஸ், அதான் பார்லிமெண்ட் டெமோக்ரசி. இது அசம்பிளி பார்லிமெண்டோட ஒரு சப்டிவிஷன் தானே, உட்பிரிவு தானே. அதனால பாராளுமன்ற நடவடிக்கைகள் இப்படித்தான் அமையும். அதே போல நாடாளுமன்றத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவை முன்னவர், அது லோக்சபாவா இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும், அதுல அவை முன்னவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருக்கு சில பிரிவிலேஜ், அதாவது இன்னும் சொல்ல போனா அரசு கொறடா ஒரு யாரை பேசணும்னு அனுமதிக்கிறாரோ அப்பதான் பேச முடியும். அதனால இப்படி எல்லாம் சில முறைகள் இருக்கிறது. அதனால அதுல எதுல விதிமீறல் நடந்தது என்று என்னுடைய நண்பர்கள் சொல்லிட்டு நான் அதற்கான பதில் சொல்றேன். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டுல நடந்த அந்த இதா இருக்கட்டும், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கூட டிஸ்கஸ் பண்றாங்க. சிஜிஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உடைய தலைமையிலான அமர்வு இன்றைக்கு விவாதம் பண்றாங்க. தொடர்ந்து அநேகமா நாளையும் கூட அந்த இது ஹியரிங் போகும்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு நாம ஒன்றுக்கொன்று நம்ம சம்பந்தப்பட இல்ல. அது போக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் அந்த டிஸ்கஷன் மீட்டிங்க்கு துணை குடியரசுத் தலைவரை அழைக்கப்படல. முக்கியமா நாடாளுமன்ற விவகார கூட்டத்தொடர் நடப்பதற்கு முன்பதாக அவங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த புரோட்டோகால்லாம் இந்த இவர் ஜெகதீப் தன்கர் இப்போ பண்ணல. அதுக்கு ஜெகதீப் தன்கர் மேல அதிருப்தியா இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அவர் தவிர்க்கப்பட்டார் அப்படின்ற அந்த ஒரு மன உளைச்சலின் காரணமாக தான் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வெளியில அவருடைய அந்த உடல்நலக் குறைவு காரணம் என்பது ஒரு ஏற்புடைய கருத்தா இல்ல அப்படின்றதா எதிர்கட்சிகளுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது ஜெகதீப் தன்கர் அவங்களே மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களே என்னுடைய உடல்நிலையின் காரணமாக நான் ராஜினாமா செய்திருக்கேன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார். ஒருவேளை அவருக்கு மன அழுத்தம் ஏதாவது இருந்திருந்தால் அவர் ராஜினாமா செய்த பிறகு கூட அதை வெளிப்படுத்தியிருக்க முடியும். அதை அவர் செய்யல. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகளுக்கு வெறுவாயில் வெறுமாயாக இருந்தவர்களுக்கு அவல் கிடைத்திருக்கிறது. அதை வச்சு அவங்க மென்று கொண்டிருக்கிறார்களே தவிர எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நிச்சயமா நீங்க எடுத்துக்கிறாதீங்க. குடியரசு துணைத் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் உடல்நலம் பற்றி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். அதையே நாங்களும் அதான் லேட் ரியாக்ஷன் ரொம்ப லேட்டா ரியாக்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா,
அண்ணன் அருள் கபரியல் பேசுன உடனே ரியாக்ட் பண்றதுக்கு இது டிபேட் கிடையாது. ஒரு அரசு துறையில பொறுத்த வரைக்கும் பிரதமர் அவர்கள் மிக பொறுப்புணர்ச்சியோடு எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பாளியாக இருந்து பதில் சொல்லணும். அப்போ உடனே பிரதமர் குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, உடனே அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே பிரதமர் ரியாக்ட் பண்ணணும், அவர் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம் கிடையாது. அதனால அண்ணன் முருகையனுக்கோ அல்லது நண்பர் கரூர் முரளிக்கோ அவள் இருந்தால் எடுத்துக் கொடுத்து அவர்களை சாப்பிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க எனக்கு ஆட்சேபனை. ஓகே ஓகே, நன்றி நன்றி. முதல் சுற்று கருத்துக்கு நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய துணை கொள்கை பொறுப்பு செயலாளர் திரு கரூர் முரளி, அதாவது நீங்கள் சும்மாவே சிக்ஸர் அடிப்பீங்க, இப்போ அவுல் வேற கொடுத்துட்டாங்க, அதனால் டபுள் சிக்ஸர் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய தூத்துக்குடி செல்வம் அண்ணன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்று கருத்து, அதாவது நான் டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஜெகதீப் தன்கர் அவருடைய இந்த ராஜினாமா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது அழுத்தத்தின் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2 முறை அமைச்சர் பதவியில் அலங்கரித்தவர், தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக வலம் வந்து கொண்டிருக்கிறவர், மிக நீண்ட பல ரகசியங்களை அறிந்தவர். அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். இப்போ ஜெகதீப் தன்கருக்கு அழுத்தம் இருந்திருக்கா? ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்களை எல்லாம் பார்த்தால் மர்ம தேசத்தில் இருக்கின்ற மர்மங்களை போலதான் இருக்கிறார். ஏனென்று கேட்டால் நாடாளுமன்றத்தில் நேற்று மாலையில் வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலே அனைத்திலும் கலந்திருக்கிறார் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். நாட்டினுடைய உச்சபட்ச பதவியாக இருக்கின்ற துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் பிஜேபியை சார்ந்தவர்களும் நம்மளுடைய தூத்துக்குடி செல்வம் போன்றவர்களெல்லாம் சொல்கிறார்கள், உடல்நலக்குறைவு காரணமாக அவரால் முடியவில்லை, அதனால் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒன்றும் கிடையாது, அவர் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் தான். டெல்லியில இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருந்தவர் வெளியே வருகிற பொழுது அப்பொழுதே சொல்லி இருக்கலாம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் சொல்லி இருந்தால் நீங்களும் ஒத்துக்கொண்டிருப்பீர்கள், நானும் ஒத்துக்கொண்டிருப்பேன், நாடும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே அவர் பேசுகிற பொழுது எப்பொழுது உடலிலே அறுவை சிகிச்சை செய்து பிறகு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பேச போன பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நல்ல முறையாக இருக்கிறேன், 2027 வரை என்னுடைய பதவியை நான் முழுமையாக நிறைவு செய்வேன் என்று அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். வாக்குமூலத்தை கொடுத்துவிட்டு இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் என்றால் அவர் உடல்நலை குறைவின் காரணமாக ராஜினாமா செய்யவில்லை. எங்களுடைய பொருளாளர், எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எங்கள் மூத்த அரசியல் தலைவர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் சொன்னதை போல அழுத்தம் மட்டுமல்ல அவருக்கு அவமானமும் ஏற்பட்டிருக்கிறார். ஒன்றும் கிடையாது. சிந்தூர் போரை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறுகிறது. அதே யஸ்வந்த் வர்மா, அந்த யஸ்வந்த் வர்மா நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக மூட்டையாக பணம் எரிக்கப்பட்டிருக்கிற விவகாரத்தை பற்றியும் பேச வேண்டும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் எழுப்புகிறது. குரல் எழுப்புகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் உடனடியாக நட்டா அவர்கள் எழுதுகிறார். நட்டா அவர்கள் எழுந்து பேசுகிற பொழுது, இதோ பாருங்கள், நீங்கள் அவையிலே என்ன வேணாலும் பேசலாம், பேசியது அவை குறிப்பில் ஏறாது, நான் பேசுவதுதான் அவை குறிப்பில் ஏறும் என்று நட்டா சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு துணை குடியரசுத் தலைவரை வைத்துக் கொண்டு ஒரு பிஜேபியினுடைய தலைவர்களில் ஒருவனாக இருக்கிற நட்டா அதே போல ஒன்றிய அமைச்சர் பேசுகிற பொழுது இது தன் பதவிக்கு இழுக்கு, தனக்கு இழுக்கு என்று அவர் எண்ணி இருக்கிற காரணத்தால் அவர் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு தொடர்பாக கூட்டுக்குழுவை கூட்டுகிற பொழுது அதே போல நாடாளுமன்றத்திய விவகாரத்துறை அமைச்சராக இருக்கிற கிரண் அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. அந்த அழுத்தமாக இருக்கும், என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலாம். ஒன்றும் கிடையாது சார். அருண்கோயல், யார் தேர்தல் ஆணையராக இருந்த அருண்கோயல் அவர்கள் திடீரென்று பதவியை ராஜினாமா செய்கிறார். திடீரென்று பதவியை ராஜினாமா செய்யப்பட்ட பிறகு மின்னல் வேகத்திலே அந்த இடத்திற்கு தேர்தல் ஆணையராக ஒருவரை நியமிக்கப்படுகிறார். அது உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டது. அது என்ன, அருண்கோயல் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்த பிறகு மின்னல் வேகத்திலே நீங்கள் அந்த பதவிக்கு ஆட்களை நியமிக்கிறீர்களே, என்ன காரணம் என்று
உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது என்ன காரணம் என்றால் அருண் கோயல் அவர்கள் ஒன்றிய அரசாங்கம் அமித்ஷா மோடி சொல்வதை கேட்க மறுத்தார். கேட்க மறுத்த காரணத்தால் அவரை அந்த பதவியில் இருந்து தூக்கிவிட்டு தனக்கு வேண்டியவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதே போலதான் தங்கர் அவர்கள் என்ன செய்திருக்கார், ஜெகதீப் தன்கர் அவர்கள் யஸ்வந்த் சர்மாவுடைய வழக்கு அந்த குற்றவாளி அந்த கட்டுக்கட்டாக பணம் எடுத்தார் அந்த வர்மா, அந்த வர்மாவினுடைய பிரச்சனையை யார் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? பிஜேபி கொண்டு வந்து இதோ பார்த்தீங்களா ஊழல் செய்த நீதிபதிக்கே கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து பதவியில் இருந்து நாங்கள் நீக்கிவிட்டோம். அப்படி என்றால் நாங்கள் தீர இருந்த சீதையை போல நாங்கள் சுத்தமான கட்சி என்பதை காட்டுவதற்கு அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் எதிர்கட்சிகள் முந்திக் கொண்டது. அதை தன்கர் ஏற்றுக்கொண்டார். அந்த கோபத்தின் அடிப்படையில் அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால்தான் அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஓகே, முதல் சுற்று கருத்துக்கு நன்றி. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் சங்கை பத்மநாபன். அதாவது தூத்துக்குடி செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் வாயில் இருந்தாலே செம்மையாக இருக்கும், ஆனால் அவள் இப்போ கிடச்சிருச்சு, அதனால் அதை போட்டு வந்து ரொம்ப பெருசாக்குறாங்க அப்படின்றாங்க. ஆனால் திரு கரூர் முரளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 2 விஷயத்தை முன்வைக்கிறாங்க. நான் சொன்னது தான் அவரும் வழிமொழிந்திருக்கிறார். இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த டிஸ்கஷன் மீட்டிங்க்கு அங்கே அவமரியாதை அப்படி சொல்லப்படுகிறது. ஏன்னா நமக்கு செவிவழி செய்திகள் தான். அடுத்து வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து மத்திய அரசிட்ட இருந்து, அதாவது குறிப்பாக அமித்ஷாட்ட இருந்து அழுத்தம் வருது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பிஜேபிக்கு பரிந்து பேசினால் பதவி, எரிந்து பேசினால் பதவி பறிப்பு. இப்போ இந்த மத்திய அரசுடைய நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் கொண்டிருக்கின்றவருக்கு நலம் பெற்று வர என்னுடைய மனமார்ந்த என் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிஜேபி கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு துணை ஜனாதிபதி. அவருக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்றது செவி வழி நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவர் உடல் ஆரோக்கியம் குன்றி ராஜினாமா செய்ததாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பிஜேபி ஆளுகின்ற ஆளும் கட்சி. அதனால் மிகப்பெரிய அளவில் அவரால் பெரிய தொந்தரவு அரசியல் ரீதியாக வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு கட்சி என்பது அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இருக்கும். அவமானமும் இருந்திருக்கலாம், அழுத்தமும் இருந்திருக்கலாம். ஆனால் அழுத்தத்துக்கும் அவமானத்துக்கும் ஏற்று உடனடியாக ராஜினாமா செய்யக்கூடிய நபர் அவர். எத்தகைய அனுபவம் வாய்ந்த ஒரு நபர். மேற்கு வங்கத்தில் கவர்னரா இருந்திருக்காரு. துணை ஜனாதிபதியா 3 ஆண்டு காலம், இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கும்போது அவ்வளவு எளிதா அவரை வந்து மன உறுதி வந்து அவ்வளவு லேசானவர் என்று நினைப்பது தவறு. அதே சமயத்தில் முரளி அவர்கள் சொல்றாரு, இவங்களை நீக்கிட்டாங்க, அவங்களை நீக்கிட்டாங்க, காரணம் இருக்கா, அது இல்லைன்னு பேசினாரு. அதை இவங்களுக்கு தார்மீக பொறுப்பே இல்லை, தகுதியே கிடையாது. இவங்க பிடிஆர் எதுக்கு நீக்கினாங்க, அது அந்த கேள்வியும் பிறக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு அரசுல தேவைப்படும் போது தேவைப்படாத போது அவர்களுக்கு ஏற்ப அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு நிலைமைக்கு ஏற்ப ஆட்களை மாற்றுவதும் பரிந்துரை பிடித்தவர்கள் அனுகூலமாக இருக்கவர்களை போடுவதும் அரசியலில் இயல்பு. இவர் கிளியர் கட்டா சொல்லிட்டார், அவர் என்னுடைய ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம். இல்ல, அதாவது ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பதவிக்கே வராரு. அப்ப தெரியலையா ஏன் அந்த கொடுக்கும் பொழுது அந்த உடல்நல குறைவு காரணம் காட்டி அந்த பதவி கூட ஒரு சமீபமா ஒரு கூட்டத்துல மிசோராமா எங்கேயோ மணிப்பார்ல எங்கேயோ தலை சுருண்டு கீழே விழுந்துட்டாரு, மயக்கம் வந்து. அது 3 ஆண்டு காலம்ன்றது பெரிய காலம். அதனால ஏதாவது ஆரோக்கிய நலன் கூட அதுக்கு காரணமா இருக்கலாம். இப்போ வந்து துணை ஜனாதிபதி போயிருக்காரு, அவருக்கு இன்னொரு துணை ஜனாதிபதியை தேர்தல் வச்சு நியமிக்க போறாங்க. நிதிஷ் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு வழங்கப்படுவது அவர் வந்து ஒரு அரசியல் நபர் சார். இந்த ஜனாதிபதி பதவி, கவர்னர் பதவி எல்லாம் எப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற பதவி. அரசியல் வந்து ஓய்வு பெற்ற சந்திரபாபு நாயுடு இருந்தாரு இல்லையா, நம்ம வெங்கையா நாயுடு, அவர் துணை ஜனாதிபதி ஆகும்போது he said I'm going to retire from the politics. அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகும்போது தான் அவங்க ஜனாதிபதி, நம்ம முன்னாள் நம்ம தமிழகத்தினுடைய காங்கிரஸுடைய ஜனாதிபதி எல்லாம் அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க ஜனாதிபதியா ஆவாங்க பொலிட்டிக்கலா. அவர் இன்னமும் நான் உயிருள்ள வரை, என் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த பீகார் மண்ணுக்கு நான் முதலமைச்சராக பணியாற்ற விரும்புகிறேன், அதற்காக எனக்கு மான மரியாதை இல்லை என்று விமர்சனம் வந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் காலத்துக்கு ஏற்ப கூட்டணி அமைத்து மத்திய தொகுப்பிலிருந்து நிதிகளை பெற்று பல திட்டங்களை பெற்று என்னுடைய மக்களுக்கு நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இல்ல, இந்த இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த நிதிஷ்குமார், காங்கிரஸ், இவங்கெல்லாம் டிஎம்கே
இல்ல ஒரு பெல்ட்ல தான் இருந்தாங்க. அவங்க வரும்போது அந்த கூட்டணியினுடைய தலைவர் ஆகிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பேசுறாரே தவிர ஜனாதிபதியா இல்ல. இல்ல. இது நான் சொல்றது ஒரு 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 ஆரம்பம் போது, 10 years பேக். அவர்தானே சார்? இல்ல, 2000 இந்திய கூட்டணியை வந்து ஃபார்மேஷனுடைய பிதாமகனே நிதிஷ்குமார் தான். இல்ல கண்டிப்பா கடைசியில 2008 மன்மோகன் சிங்கோடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறப்பவே அவருக்கு வந்து அந்த ஒண்ணு ஜனாதிபதி இல்ல துணை ஜனாதிபதிக்குன்ற ஒரு அப்ரோச் ஒன்று நடந்துச்சு. சோ அது கிடைக்கல. இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க. பல மடங்கு மேல வந்து முதலமைச்சரை தக்க வைத்துக் கொண்டு பல ஆண்டு காலம் பீகார் முதலமைச்சராக இருந்து கொண்டு இனி பிரைம் மினிஸ்டர் வாய்ப்பு சொன்னா உடனே ஓகேன்னு. ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கு நிச்சயமா போக மாட்டாங்க. அது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கேரியர். அதை ஏற்க மாட்டார். அந்த காரணம் வேணா. அதே சமயத்தில் இதுல ஒன்றும் பெருசா நம்ம மெனக்கட வேண்டாம் சார். நாட்டுல 1008 பிரச்சனை இருக்கு சார். அந்த பிரச்சனை எல்லாம் விட்டு பெரிய பிரச்சனை இல்ல. என்ன ஏன்னா ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் அழுத்தம் கொடுத்து ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க. அதைத்தான் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. நீங்க வந்து ஐடியை வந்து நீங்க தான் இயக்குறீங்க, அமலாக்கத்துறை நீங்க தான் இயக்குறீங்க, சிபிஐ நீங்க தான் இயக்குறீங்க, அது உச்ச நீதிமன்றத்தை நீங்க தான் ஏக்குறீங்க. திமுக பரவலாவே இந்தியா கூட்டணி கட்சிகளே சொல்றது நீங்க வந்து எலெக்ஷன் கமிட்டியை நீங்க தான் ஏக்குறீங்க அப்படின்ற மாதிரி. அப்ப ஜனாதிபதியும் இவர்கள் தான் ஏற்கிறார்கள், துணை ஜனாதிபதியும் இவர்கள் தான் ஏற்கிறார்கள். அப்ப இவங்களுக்கு ஒத்து வந்தா வச்சிருப்பாங்க, இல்லன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்களா? இது வந்து அரசியல்ல வந்து ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் வந்து ஒரு 25-30 ஆண்டு காலமா நடந்து கொண்டிருக்கு சார். கடந்த காலத்துல திமுக மேல ரைடு, கீழே எலெக்ஷன் சீட் பேர நடந்துட்டு இருக்கு. அப்ப இடி கிடையாது, இன்கம் டாக்ஸ் வந்து சிபிஐ இருந்தது. இவங்க வந்து சிபிசிஐடி, போலீஸ், கார்பரேஷன் இதை வச்சு இவங்க மிரட்டுவாங்க உள்ள லோக்கல் கட்சிகளை. அகில இந்திய ரீதியில் இருக்கிறவங்க இடி, இன்கம் டாக்ஸ், மற்ற ஏஜென்சி வச்சு பண்றது. இது வந்து சகஜம் தான். அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு நபர்கள் அரசியல் இருக்கிறது தான் மக்களுக்கு தேவையான ஒன்று. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செய்தி தொடர்பாளர் திரு முருகன். ஸோ பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இதில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா நேற்று வரை இருந்தாங்க, திடீர்னு ஒரு ராஜினாமா வருது, இதில் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து இவருக்கும் அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அந்த ராஜினாமா பற்றி தெரியும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ உண்மையிலேயே இவர் அழுத்தத்தின், ஏன்னா இது வந்து ஒரு நம்ம சாதாரணமாக எடுத்துட முடியாது, நாட்டினுடைய துணை ஜனாதிபதி. ஸோ வந்து இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, இப்போ இவர் ராஜினாமா பண்ணுறாரு, அவர் ஹெல்த் இஷ்யூஸ் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி இருக்கா? எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் துணை ஜனாதிபதி ராஜினாமா செய்தார், உடல்நலம் சரியில்லாதனால் ராஜினாமா செய்திருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது இயற்கை. சரி, பாஜகவினுடைய ஆதரவோடு தான் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார். பாஜகவினுடைய ஏதோ ஒரு அழுத்தத்தினால் வந்து அவர் ராஜினாமா செய்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்டது தான். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய விவாத பொருள் ஆக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது என்னை பொறுத்தவரையில். நான் என்ன சொல்றேன், இவர் வந்து ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் வந்து கவர்னராக இருந்து அங்கே அரசுக்கும் இவருக்கும் நிறைய பிணக்குகள் ஏற்பட்டு அது கடுமையான எதிர்ப்பை சந்திக்க முடியாமல் எதிர்கொண்ட பொழுதுதான் சரி நீங்கள் வந்து துணை ஜனாதிபதியாக வாங்கங்கிற மாதிரி இங்கே அழைச்சி போட்டாங்க. இவர் வந்து சமீபத்தில் வந்து இந்த டங்கர் வந்து இந்த சட்டமன்ற மசோதாக்கள் கவர்னரிடம் வந்து ரொம்ப நாள் காத்து கடந்ததும், அதுபோன்று அங்கிருந்து அனுப்பப்பட்ட மசோதாக்கள் ஜனாதிபதியினுடைய மாளிகையில் வந்து ரொம்ப நாள் கிடப்பில் கடந்ததும், அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பொழுது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்குறது. அது இதுவரையில் எந்த தீர்மானத்துக்கும் அப்படி ஒரு தீர்ப்பு வரல. ஆனா இப்பொழுது புதுமையாக நீங்க கவர்னர் வந்து அது மாதிரி வச்சிருக்க கூடாது, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் நீங்கள் வந்து ஒண்ணு மறுக்கணும், இல்ல திருப்பி அனுப்பணும். 2வது முறை திருப்பி வந்தால் திருப்பி அனுப்புறது கூட முடியாது, நீங்க அதை செய்யணும். நீங்க இந்த மாதிரி காலத்தை கடத்தி போடுவது மக்களுக்கு தேவையான சில தீர்மானங்கள் கூட வரும். அந்த தீர்மானங்களை அந்த அரசு ஆட்சி காலத்தில் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு துணை நிற்பதுதான் கவர்னர் ஜனாதிபதியுடைய வேலையை தவிர அந்த தீர்மானங்களை எல்லாம் கிடப்பில் போட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய மக்களுக்கு சில நல்ல தொண்டுகளை, நல்ல செய்திகளை, நல்ல செயல்களை செய்வதற்கு தடுக்கின்ற வேலையை ஜனாதிபதியோ அல்லது கவர்னரோ செய்வது தவறு என்று சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயித்தது. கவர்னருக்கு மட்டுமல்ல ஜனாதிபதிக்கு கூட ஒரு காலக்கெடு நிர்ணயித்தது. அதை எதிர்த்து நீங்க வந்து நட்டாவோ பிஜேபியின் தலைவரோ மோடியோ அமித்ஷா கூட வந்து பேட்டி கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து. ஆனால் இவர் துணை ஜனாதிபதி மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறார். அந்த பொறுப்புல இருந்து கொண்டு
நீங்க என்ன பார்லிமெண்ட்டை விட வந்து சூப்பர் பார்லிமெண்டான்னு ஒரு சூப்பர் நாடாளுமன்றமா நடத்துறீங்க. இது மாதிரி கேட்கவே கூடாது. ஏன்னு அதுமே வந்து பிஜேபி தான் அவருடைய பின்னாடி இருந்து அப்படியே இல்ல, அது பிஜேபிக்கு ஆதரவான குரலாகத்தான் நாம் பார்த்தோம். ஆனால் அது என்ன தெரியுமா விளைவு? அதனால நீங்க வந்து அது சாதாரண பொலிட்டிக்கலா வந்து மோடியோ மற்றவர்களோ நட்டாவோ அதை பேசி இருந்தால் நீங்க பாராளுமன்ற அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து அதுக்கு உள்ளர்த்தம் கற்பித்ததாக சொல்லி மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவரை தூண்டி விட்டு சொன்னதாக தான் நாமெல்லாம் கூட இங்க டிபேட்ல பேசியிருக்கிறோம். ஆனால் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு தூண், மக்கள் நம்பிக்கை பெற்ற தூண் ஒன்று உச்ச நீதிமன்றம் இல்லைங்களா? கடைசி புகலிடம் வந்து உச்ச நீதிமன்றம். நீ அந்த உச்ச நீதிமன்றத்தை நீ கேவலப்படுத்துவது போல அல்லது கொஞ்சம் அசிங்கப்படுத்துவது போல நீங்க என்ன சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்னு அவர் கேட்டதுல நீங்க வந்து இவங்க சொல்லிதான் அதை செஞ்சதாக நம்ம நினைத்தோம். ஆனா என்னை பொறுத்தவரை அதிக பிரசங்கித்தனமாக அவர் பேசி விட்டாரோ என்று நான் இன்றைக்கு பதவி விலகிய பிறகு என் சிந்தனையில் அது ஓடுகிறது. ஏன்னா இன்னைக்குதான் 5 நீதிபதிகள் அமர்வுல அரசியல் சாசன அமர்வு இன்னைக்கு பெஞ்ச் உட்கார்ந்து ட்ரையல் வந்திருக்கு. ஒரு வாரத்துல வந்து மாநில கட்சிகள் எல்லாம் வந்து கருத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய பேட்டி ரொம்ப முக்கியத்துவம் பெறுமன்ற அடிப்படையில் பிஜேபி லாபகமா அவர் ராஜினாமா வச்சிருக்காங்க. ஆமா, இதுதான் பின்னணியா? ஆமா, அது பின்னணியா இருக்கும் என்று என்னுடைய கணிப்பு. இதனால் வந்து மிகப்பெரிய தூண் வந்து இந்திய நாட்டு பார்லிமெண்ட் ஒரு பெரிய தூணுன்னா நீ உச்ச நீதிமன்றம் அடுத்த பெரிய தூண். அந்த இதுக்கு வந்து நீங்க பார்லிமெண்ட்டுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் கருத்து வேறுபாடையும் ஒரு லடாயை உருவாக்கி விட்டாரோ இவருடைய கருத்தினால வந்து உச்ச நீதிமன்றங்கள் பல வழக்குகளில் நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய தீர்ப்பு மத்திய அரசாங்க கருத்துக்கு உடன்பட்டு வழங்குவது கொஞ்சம் வழக்கமான ஒன்றுதான். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கண்டித்து தீர்மானங்கள் நிறைய வராது, தீர்ப்புகள் நிறைய வராது, ஏதோ 1-2 வரும். ஆனா மற்றபடி எல்லாத்திலையும் வராது. அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பிணக்கை ஏற்படுத்துவதற்கு இவருடைய பேட்டி ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்குமோ? நாம் ஏற்கனவே கருதியது மோடி சொல்லிதான், நாம் சொல்லக்கூடாது, நட்டா சொல்லக்கூடாது, அமித்ஷா சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்ல வேண்டிய கருத்தை நீங்க சொல்லுங்க உச்சநீதிமன்றம் எழுத்து அப்படின்னு சொன்னதாக தான் நாம் கருதி கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு ராஜினாமா செய்ததனுடைய பின்பலம் அதுவும் ஒன்றாக இருக்குமோ? இவரால் வந்து கொஞ்சம் பிணக்கு உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்கும் பிணக்கு ஏற்படுத்தி விட்டார். இது அதிக அவசரப்பட்டு இவர் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்திருப்பது நியாயம் அல்ல. ஏன்னா இப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்களே வந்து போராட்டங்களை ஃபுல்லா ஆளும் அரசாங்கத்திற்கு ஒரு எதிர்பட்ட கருத்துக்களை தான் வைக்கிறார். ஆமா, இந்த பதவி விலகிட்டா நீங்க வந்து வேற எந்த பதவியில் இருக்கக்கூடாது, அரசு பதவிகள் இருக்கக்கூடாது, குழு போட்டா அதுக்கு நீங்க கமிஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து முன்வைக்கிறாரு. அப்ப இந்த கவாய் தலைமையில அந்த மத்திய அரசுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகும்ன்ற ஒரு விஷயம் இருக்கா? ஏற்கனவே இந்த நம்முடைய பாஜக அரசு வந்த பிறகு 5 நீதிபதிகள் என்றைக்குமே இருந்ததில்லை. 5 நீதிபதிகள் வெளியே வந்து ஒரு பத்திரிகை நிருபர்களை பேட்டி கொடுக்குறாங்க. இந்த அரசு வந்த பிறகு நீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை நியமிப்பதற்கு வந்து ஏற்கனவே இருந்த குழுவை மாத்தி வேற ஒண்ணு போடணும்லாம் பேசினாங்க. அதை வந்து கடுமையாக கண்டித்த பிறகு அதுல இருந்து வாபஸ் பெற்றுக்கொண்டு ஏற்கனவே இருக்கிற அந்த குழுவே இருந்தது. ஆனா ஆமா, கொலிஜியம், அந்த கொலிஜியத்தை எதிர்த்து இவர்கள் வந்து வேற குழு அமைத்து அதுல வந்து இவங்களுடைய மெஜாரிட்டி உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியா வர முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இப்ப எலெக்ஷன் கமிஷன் மாதிரி. ஆமா, எலெக்ஷன் கமிஷன் எப்படி இவர்கள் பக்கம் 2 பேர் இருப்பாங்க, எதிர்க்கட்சி ஒரு தலைவர் இருப்பாரு, ஒரு பிரதமர் இருப்பாரு, அவரால் நியமிக்கப்பட்ட மந்திரி இருப்பாரு. அதுல வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய பங்கெடுப்பு இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன்ல பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கொலிஜியத்தை மூலமாக நீதிபதிகள் நியமிப்பதை மாற்றிவிட்டு வேறு விதமாக அவர்கள் முயற்சித்தார்கள். அதுல வந்து கருத்து வேறுபாடு வந்தது. எல்லா உச்ச நீதிமன்றத்தில் முக்கியமானவங்க 4-5 பேர் ஒன்னா கூடி இது வந்து நீதிக்கு புறம்பானது, மக்கள் ஜனநாயகத்துக்கு புறம்பானது, இது போன்று மத்திய அரசாங்கம் இந்த முடிவுகளை எடுப்பதை எங்களால் ஏற்க முடியாது என்றெல்லாம் வந்து வெளியில வந்து தீர்மானம் போட்டதை நாம் பார்த்தோம், வெளியில வந்து பேட்டி கொடுத்ததை பார்த்தோம் இல்லையா? அப்பவே வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் இந்த மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு சின்ன பிணக்கு வந்து கொண்டே இருந்தது. அவர்களை அடக்கி ஆள்வதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு மத்திய அரசு வந்து பிஜேபி அரசு தயாராக இருந்தது. அதுல இருந்த இவர்களிடமிருந்து அவர்கள் எப்படி தப்பிப்பது என்ற அடிப்படையில் அவர்கள் கொஞ்சம் முரண்பட்ட இதுல தான் அந்த உச்சநீதிமன்றமும் நம்மளுடைய பாராளுமன்றமும் போய் கொண்டிருந்தது. அதனுடைய விளைவு இப்பொழுது அவர்களை சமாதானப்படுத்துவது போல, உச்சநீதிமன்றத்துக்கும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிணக்கு இல்ல, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து நம்ம செயல்படலாம், நீங்க அதெல்லாம் மறந்துறீங்க, தங்கர் பேசியது வந்து ஏதோ அவசரப்பட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு அதுல சம்பந்தம் இல்ல, அவரா பேசினது, இந்த பாருங்க நான் பதவியை துணை ஜனாதிபதி பதவியில இருந்து நாங்க விரட்டி விடுறோம், அதனால நீங்க எல்லாம் எதுவும் அந்த பேக் ஸ்டோரி இதுதான். அப்படி இருக்கலாம். அல்லது வந்து அந்த உச்சநீதிமன்ற சமாதானப்படுத்துகிற
ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் Okay, sir. நம்ம என்பதை காலம்தான் சொல்லும். ஏன்னா இவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார், அடுத்தது இவருக்கு என்ன செய்ய போகிறார்கள், இவருக்கு எந்த இடத்தை கொடுக்க போகிறார்கள் வைத்துதான் நான் சொல்லுகிற கருத்து சரியா தப்பா என்று கூட முடிவு பண்ண முடியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு உண்டான தருணம். நேர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும் விவாதம் நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் திடீர் ராஜினாமா பல மர்மங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது, இது ஒரு பிரச்சனையா என்கின்ற அடிப்படையில் ஏன் இந்த முன்வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு ஆளுமை மிக்க ஒரு பதவியில் இருப்பவர்களை வேண்டுமென்றால் வைத்திருப்பதும் வேண்டாமென்றால் தூக்கி எறிவதும் ஒரு ஆளும் அரசிற்கு அழகா என்கின்ற அடிப்படையில் நம்முடைய விவாதம் நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு திரு செங்கை பத்மநாபன் சார், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பேசிட்டு இருக்கும்போது எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தாண்டி துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமாவை நீங்கள் ஏன் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு சில பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்ன? ஆக்சுவலாக இவர் சொன்ன மாதிரி அந்த நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போற மாதிரி போகும்போது அது நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு நன்மை இல்லை. அதை இப்ப நம்ம இப்ப வந்து ப்ரீமெச்சூர் டைம், இந்த சமயத்துல ஒரு தேவையற்ற ஒரு கருத்தை சொல்லி அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தாமல், இங்கே பல பிரச்சனைகள் இருக்கு சார். நிர்வாக சீர்கேடு ஒரு சின்ன விஷயம் சார். கார்பரேட் மாநகராட்சியில வண்டிகளை வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கு, அது வந்து டெண்டர் முடிஞ்சு போச்சு. மீண்டும் டெண்டர் போடுறதுக்கு காலதாமதத்துக்கோசம் இலவசம் சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்திருக்காங்க, அதை நான் ஏற்கிறேன். எப்படி 1000 ரூபாய் நோட் 1000 ரூபாய் உரிமை தொகையை வந்து 1 கோடி பேருக்கு கொடுத்து 1.35 கொடுத்துட்டு மீதி பேருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இப்ப எடுத்து அதிகப்படுத்துறாங்களோ, அதே போல பஸ்லயும் அந்த பெண்களுக்கு யாரு தகுதி உள்ளவர்களோ அந்த இலவசம் பெறுவதற்கு அவர்கள் ஒரு அடையாள அட்டையை கொடுத்துட்டு அவர்களுக்கு பெரும்படி செய்யணும். இப்பெல்லாம் முதல்ல ஆரம்ப காலத்துல நான் நிறைய அந்த ஊதா கலர் பஸ்ஸை பார்ப்பேன். இப்ப அந்த ஊதா கலர் பஸ்ஸே இல்ல, அது பேரளவுல இருக்கு. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க தெரியல. வந்து ஏறாங்க இறங்குறாங்க, நோட்டா பண்றாங்க, ஒண்ணும் இல்ல. ஆனா இத்தனை கோடி பெண்கள் பயணித்தாங்க, அத்தனை கோடி மக்கள் நம்ம இதுல இருக்காங்களா, அவ்வளவு பேர் பயணம் செய்தாதான் ஒரு கிரெடிபிலிட்டியா வருது. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு மக்களிடம் இருந்து பிடுங்குகின்ற அவங்க நிலத்தை பிடுங்கி ஒரு மெட்ரோ ரயில் பண்றோம், அவங்க வருத்தப்படுறாங்க. பிடுங்கினா அதுக்கு கொடுக்குறாங்கல்ல, இல்ல ஒரு நிமிஷம் அவங்க மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. அதெல்லாம் 10 கோடி தர வேண்டிய இடத்துல 3 கோடி கொடுக்குறீங்க, அது அவங்க இழப்பு தான். ஆனா அவங்க அந்த இழப்பை ஏத்துக்கிறாங்க பொது நலன் கருதி. அப்போ அந்த பிடுங்குவது எதற்கு? பயணம் செய்வதற்கு. அதில் ஒட்டுமொத்த மக்கள் சிரமம் இல்லாமல் பயணம் செய்வதற்கு. ஆனா அதுல போய் வணிக வளாகம் கட்டுவதற்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? 8 மாடி கட்டிடம், 10 மாடி கட்டி, திருமங்கலத்துல 7 மாடி கட்டிடம் கட்டுறாங்களா? அவங்க தனியார் இடத்துல இருந்து அவங்க தனியார் கட்டிக்க மாட்டாங்களா? உங்களுடைய சிந்தனை எதுல இருக்கணும்? பயணத்துல இருக்கணும். இடம் பிடுங்குங்க, அதை வந்து பயணத்துக்கு பயன்படுத்துங்க. 8 மாடி கட்டிடம் கடுத்து அந்த மெட்ரோ நிர்வாகத்தை வந்து அதானி அம்பானி நீங்க குற்றம் சொல்றாங்கல்ல, மெட்ரோ நிர்வாகத்தை செல்வம் கொடிக்க செய்வது தவறு. அதே மாதிரி செல்வ பெருந்தகை சொல்றார், நீட் தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் குறிப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். செல்வ பெருந்தகை நீட் கொண்டு வந்திருக்காங்க, அதிமுக என்ன பண்ணாங்க? அதே மாதிரி உதயமின் இன்னைக்கு மின்சாரம் ஏறுவதற்கு உதயமின் திட்டம் தான் காரணம்ன்றாரு. வீட்டு வரி ஏறினதுக்கு எந்த திட்டம் காரணமா இருந்தது? குடிநீர் பிரச்சனை, விலை கட்டண உயர்வு, சுவேஜ் கட்டண உயர்வு, எதுக்கெடுத்தா எங்க பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்கு. இவங்க மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி இவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி மீட்டெடுத்த ஒரு உரிமையை நீங்க பதிவு பண்ணிக்கங்க. ஒரு தமிழ்நாட்டுல நீங்க மத்திய அரசிடம் இருந்து மீட்டெடுத்த ஒரு சும்மா போராட்டம் பண்ணி இல்ல சார், மத்திய அரசு வந்து மீட்டெடுத்த ஒரு உரிமை அப்படின்னா சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானங்களுக்கு ஆளுநர் கோப்புகளை நிலுவையில் வைத்திருக்கிறான்னு சொல்லி ஆளுநரோடு போராடி, பிரதமரோடு போராடி, குடியரசுத் தலைவரோடு போராடி ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் 3 மாதத்திற்குள் இந்த கோப்புகளுக்கு முடிவு சொல்ல வேண்டும். ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாங்கன்னா 6 மாதத்துக்குள்ள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய 2 கோப்புகளுக்கு ஸ்பெஷல் ஆக்ட்ல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு, உரிமையை மீட்டெடுத்திருக்கிறாங்க. இது பெரிய சாதனை இல்ல? அதே இது நீர்த்து போகும் அளவிற்கு வேறொரு மாநிலத்துல கவர்னருடைய இதுக்கு வந்து கால
வரம்பு வைக்க முடியாதுன்ற தீர்ப்பு வந்திருக்கு. இது டூ ப்ரீம். இதுவும் நான் சொல்றேன், இதுவும் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போனா தமிழ்நாடு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போகுதுல. இல்ல நான் என்ன சொல்றேன் சார், போராட்டம் சொல்றீங்க சார். அடிப்படை தேவையை நீங்க பூர்த்தி செய்யணும் சார். கடன் வாங்கிருக்கீங்க, 4 லட்சம் கடன் வாங்கிருக்கீங்க. இவருடைய மந்திரி சொல்றாரு ஒருத்தர், இன்னும் அவருடைய நிர்வாகி. இல்ல திமுக கடன் வாங்குச்சுன்னா அதிமுகவும் கடன் வாங்கிருக்கு, பிஜேபியும் கடன் வாங்கிருக்கு, காங்கிரஸும் கடன் வாங்கிருக்கு, எல்லா கட்சிகளும் கடன். நான் சொல்லிடுறேன், பிஜேபி வாங்கின கடன் வந்து 50 லட்சத்திலிருந்து 150 லட்சம் கோடின்னு சொல்றீங்க, ஏத்துக்கிறேன். 11வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு 3வது இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இவரு சொல்றாரு, ஒரு திமுக நிர்வாகி சொல்றாரு, அதிமுக வாங்கிய கடனுக்காக வட்டி கட்டுவதற்காக நான் கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அவங்க வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடிக்கு 25,000 கோடி வட்டி வரும் ஆண்டு. உங்களுடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. இதுக்கு நீங்க 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. 4 லட்சம் கோடி அவங்க கடன் வாங்கின வட்டிக்கா உங்க பிடிஆர் கணக்கு அதுல வரும் இல்ல? பிடிஆர் ஒரு கணக்கு சொன்னார்ல, அது உண்மையோ பொய்யோ அது பின்னாடி வரட்டும். ஆனா அவருடைய எதுக்கோசம் அவரை நீங்க வெளியேற்றினீங்க? அப்போ அந்த வெளியேற்றும் போது எங்களுக்கு என்ன தோணுது, அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோ? ஐடி மினிஸ்டர் தான் இருக்காரு. ஐடி மினிஸ்டர் அவர் எதுல சார் ஸ்பெஷலிஸ்ட்? இஸ் ஃபைனான்சியல். அவர் செய்த குற்றம் என்ன, அவர் செய்த தண்டனை என்ன? பாலாஜி அவர்களை 1.5 வருஷம் உள்ள இருந்தவர் எடுத்துன்னு வந்து தியாகின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்து மறுநாளே அமைச்சராக்கினீங்க. அவர் என்ன பண்ணாரு? நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. திரு கரூர் முரளி ஓபன் சேலஞ்சாவே வைக்கிறார், உங்களுடைய பதில் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க கரூர் முரளி. ஜெகதீப் தன்கர் பதவி விலகலுக்குரிய மர்மம் என்ன என்பதுதான் சார். போதும் சார் மடைமாற்ற அரசியல். முரளி சார், மடைமாற்றம் அரசியல் போதும் சார். வடநாட்டு பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகளும் இந்தியாவில் பிஜேபி அரசாங்கத்தினுடைய அடாவடித்தனங்களை கண்டித்து உரிமைகளை மீட்டெடுப்பதில் முன்னணி இருக்கிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பாராட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒண்ணு சொல்லுங்க, ஒரு மீட்டெடுத்த ஒண்ணு சொல்லுங்க. திமுக குற்றம் சொல்வது மட்டும் உங்கள் நோக்கமாக மீட்டெடுத்த ஒரு உரிமையை சொல்லுங்க சார். நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் உரிமைகளை மீட்கவில்லை. கல்வி கடன் நாங்கள் பிள்ளைகள் படிக்கிறது 52 கோடி ரூபாய் தருவதற்கு மும்மொழி திட்டத்தை கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்ன 10,000 கோடி தர முடியாது என்று சொல்லி உரிமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற அரசு எங்கள் முத்துவேல் ஸ்டாலின் அரசு. சும்மா உட்கார்ந்து என்ன உரிமை போனவோ இல்ல எடப்பாடி பேசுறதுக்கு பதில் சொல்றதுக்கு அந்த கட்சியில இப்ப ஆள் இல்ல. நீங்க முதல்ல கேளுங்க சார். அதாவது உங்களுக்கு தேவையில்லை மாநில சுயாட்சி, உங்களுக்கு தேவைன்னு சொன்னா காவிரி பிரச்சனை இல்லையா? என்ன சார் நான் கேட்கிறேன், ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி என்றால், ஒரு நாட்டினுடைய வருமானம் என்ன, ஒரு ரூபாய்க்கு வருமானம் என்ன, ஒரு ரூபாய்க்கு செலவு என்ன என்று சொல்கிற பொழுது, இதோ வாருங்கள், வருமானமாக 24 பைசாவை நாங்கள் கடன் வாங்கிறோம், செலவாக 20 பைசாவை வட்டி கட்டுகிறோம் என்று ஒரு நிதியமைச்சர் கேட்கிறார். அதை கண்டித்தீர்களா? 150 லட்சம் கோடி ரூபாய் கடனிலே தத்தளித்து தத்தளிக்கல, சிறப்பா போயிட்டு இருக்கு. நீங்க தான் 50,000 கோடி வாங்கி 15,000 கோடி வட்டி கட்டுறீங்க. 50,000 கோடி கடன் வாங்கி 15,000 கோடி வட்டி கட்டுறீங்க. 60% கொண்டு வந்து தமிழ்நாடு நிறுத்தி இருக்குது. அதை பேசுறீங்களா? வேளாண் துறையில முன்னாடி சரி, ரைட், ஓகே. திரு செல்வம் ஏதோ குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க. அதாவது ஊழல் ஏழப்பட்டு இருக்கிற திமுக அரசு இன்னைக்கு மதுரையில மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல் நடந்து அந்த மண்டல தலைவர்களை நேரே ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள்.
இவரை விட கேவலம் தான் ஒவ்வொரு மாநகராட்சி, காரைக்குடியில ஒரு மாநகராட்சி ஏதாவது ஒண்ணு கேள்வி சார். நான் ஒரே விஷயம், அவசரப்படாதீங்க. அதாவது ஊழல் சொல்லி ஊழலை மலித்து கிடக்கிற திமுக இன்னைக்கு இவங்க போய் மத்திய அரசு குறை சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அண்ணா திமுக 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களோட திட்டங்களை ஆறுகளை தூர்வாரினாங்க. நீங்க எல்லா சாலைகளை விரிவாக்கம் செய்தார்கள். இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சரி, ரைட், ஓகே. நம்ம டிபேட்டை விட்டு ரொம்ப டிபேட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம இவர் முருகன் ஒரு விஷயம் சொன்னாரா, அதாவது இன்றைக்கு 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வுல இந்த பெஞ்சில் ட்ரையல் வரும் பொழுது ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா மர்மத்தை ஏற்படுத்துது. அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டான பிஜேபிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் எந்த விதமான நெருடும் இல்ல, ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் இருக்குன்ற அடிப்படையில இவர் அழுத்தத்தின் காரணமாக ராஜினாமா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய கருத்து? அதாவது நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் இந்த 3 பேருமே ஒருவருக்கு ஒருவர் இணக்கமா இருந்தா தான் ஒரு அரசு அல்லது ஒரு மக்கள் நல அரசு திட்டங்களை செயல்படுத்த முடியும். முதல்ல பார்லிமெண்ட் தான் கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு சட்டங்களை ஏற்கக்கூடிய அதிகாரம் எதுக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான், லெஜிஸ்லேஷனுக்கு தான் இருக்க தவிர. அது ரைட், ஓகே சார். அதாவது பிஜேபிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எந்தவித பிணக்கும் இல்ல அப்படின்ற அடிப்படையில தான் இவருடைய ராஜினாமா இருக்கு. இல்ல, அது வேற சார். நீங்க ஜுடிஷியரி அதாவது நீதித்துறை ஒரு எல்லையை தாண்டி அதிகாரத்தை எடுத்துக் கொள்வதில் நியாயம் இல்லை. அரசியல் சட்டத்தோட 142வது பிரிவை பயன்படுத்தி ஒரு கவர்னருக்கு அல்லது மேதகா ஜனாதிபதிக்கு, அதாவது மேதகு குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? குடியரசுத் தலைவர் 16 கேள்விகளை கேட்டிருக்காங்க, சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகங்களுக்கு விடை சொல்லுவதற்கு தான் அரசியல் சட்டத்தினுடைய அமர்வு இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றையும் முடிச்சு போட வேண்டாம். ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது இல்ல அது நீங்க அந்த பிராக்டிக்கல் அந்த பிராக்டிஸ் வே சொல்றீங்க. இதுல திருப்பி வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அவர் சொன்ன பேட்டி பிஜேபிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும், அதனாலதான் அவர் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு முருகன் தெளிவா ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்க ஒரு சின்ன செய்தி சொல்றேன். 1984 அம்மையார் மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மா இறந்த உடனடியாக ராஜீவ் காந்தி அவர்களை பிரதமராக பதவியேற்க வைக்க வேண்டும் என்று காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் முயற்சி செய்தார்கள். அன்றைக்கு கிலானி ஜெயில் சிங் அவர்கள் குடியரசுத் தலைவரா இருந்தாங்க. அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இருந்தாரு. இந்திரா காந்தி அம்மா சுடப்பட்டு இறந்து விட்டார்கள் என்று தெரிந்த உடனே சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து விட்டு வந்தார். ஆனால் உடனடியாக ராஜீவ் காந்திக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு அவருக்கு இஷ்டம் இல்ல. அதுக்கு பிறகு பல்வேறு நெருக்கடிகள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அழுத்தம் கொடுத்து அவர் அந்த பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இப்படிப்பட்ட அரசியல் சர்ச்சைகள் கடந்த காலங்களில் பல்வேறு நிலைகளில் வி கிரி, சஞ்சீவ் ரெட்டி இவங்க 2 பேருக்கு இடத்துல நடந்த மோதல், இதெல்லாம் கடந்த காலங்கள்ல அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட சர்ச்சைகள் நடந்திருக்கிறது. நம்முடைய சுர்ஜித் சிங் பர்னாலா இருக்கும் போது அவரு மத்திய அரசாங்கத்திலிருந்து அறிக்கை கேட்கும் பொழுது அறிக்கை தரமாட்டேன்னு சொன்னாரு 1991. அதனால இப்படிப்பட்ட மரியாதைக்குரிய பாத்திமா பீவி இருக்கும் போது அவரே கூட அதே போலதான் தமிழ்நாட்டு ஆளுநர் வித்யாசாகர் அவர்கள், அதாவது சசிகலா மேடம் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 20 நாள் பாம்பேல போய் இருந்தாரு. சோ அந்த மாதிரி தானே சொல்றீங்க? அது ஒண்ணு கேளுங்க. இதெல்லாம் ஆளுநர் மத்திய அரசாங்கத்திற்கு, ஆளுநருக்கு, ஜனாதிபதிக்கு, துணை ஜனாதிபதிக்கு என்று ஒரு இன்கரண்ட் பவர் இருக்கு. அவங்களுக்கு தனிப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சகம் தானே ஆளுநர்களை இயக்குகிறது. நான் ஒரே ஒரு விஷயம் சார், நம்ம கான்ஸ்டிடியூஷன் இப்ப சட்டப்பேரவை தலைவர் இருக்காங்க. சட்டப்பேரவை தலைவரை தேர்ந்தெடுப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அது கிடையாது. ஆளுங்கட்சியின் தரப்பில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களால் நியமிக்கப்படுகிறவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். அதனால நீங்க கொலீஜியம் தப்பு, நீங்க இடையில ஒண்ணு பேசுறீங்க.
கொலேஜியம் தப்புன்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தகப்பன் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்று சொன்னால் மகன் உயர் நீதிமன்ற நீதிபதியா வர்றாரு. இப்படிப்பட்ட முறைகளை மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் அரசியல் அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க. அது கூட தவறில்லை என்பது இந்த கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒருவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்துவிட்டால் அவருடைய குடும்பத்துல ஒருத்தர் உயர் நீதிமன்ற நீதிபதியா வந்துடுறாங்க. காரணம் என்ன? அது கொலீஜியத்துல யார் இருக்காங்க? சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க. சரி, 2-3 நீதிபதிகள் இருக்காங்க. அதனால மாற்றம் கண்டிப்பாக நிகழ வேண்டும். ஓகே சார், ஓகே, பேசலாம். இல்ல, மாற்றம் நிகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அரசு செய்கிறது. வேண்டும். திரு உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய மாற்றம் வந்து கண்டிப்பா நிகழணும். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் இவருக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏத்துக்கிறீங்களா சார்? நான் அந்த தலைப்பிலேயே நான் பேச ஆசைப்படுகிறேன். நம்முடைய துணை ஜனாதிபதி ராஜினாமா என்பது பின்னால வந்து மோடியோ அமித்ஷாவோ மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள், ரொம்ப திட்டமிட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனுடைய காங்கிரஸ் தலைமை சொல்லுவது போல அதுல சில மர்மங்கள்லாம் இருக்கும். இவர் வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்கன்னா அதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது எப்படிங்கிறதெல்லாம் பின்னால்தான் தெரியும். மீண்டும் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் பதவி அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், ஏற்கனவே பேசும்போது சொன்னேன். அடுத்த கட்ட நடவடிக்கையை வைத்துதான் இதனுடைய பின்புலம் என்பது நிரூபிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். நேத்து நடந்த பார்லிமெண்ட் மேல் சபையில இவர் தான் தலைவர், துணை ஜனாதிபதி தான் இல்ல அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல, துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்த பிறகு ஆளுநராக போடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. ஆனா நேத்து நீங்க பாராளுமன்றத்தினுடைய மேலவையினுடைய தலைவரே வந்து துணை ஜனாதிபதி தான். ஆமா, நேத்து வந்து மிகப்பெரிய அமளி வந்து பார்லிமெண்ட் மேலவையில் நடந்திருக்கு. பார்லிமெண்ட்லயும் நடந்திருக்கு, மேலவையிலும் நடந்திருக்கு. அதுல வந்து இவருடைய செயல்பாடுகள், இவருடைய வழிகாட்டுதல்கள் சரியா இல்லையோ, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சொல்படி, அந்த வழிகாட்டுதல் படி நடக்கவில்லையோ இவர் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. அதனால வந்து மன உளைச்சலுக்கு ஆளான நீங்க வந்து அதனால வந்து இவரை தூக்கி இருக்கலாம் ஒண்ணு. அடுத்தபடியா வந்து இப்ப பார்லிமெண்ட்ல வந்து பெகல்காம் அந்த தாக்குதல், அப்புறம் வந்து இந்த இது நம்ம படையெடுத்து போனது ஆபரேஷன் சிந்தூர், இந்த சமாச்சாரத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்லிமெண்ட் 2 அவையிலுமே மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. இப்ப இது மிகப்பெரிய பேசும் பொருளாக நேத்தெல்லாம் இருந்தது ஃபுல்லா. அந்த மாதிரி அந்த பேசு பொருளை திசை மாற்றுவதற்கு இப்பொழுது நான் வந்து அப்புறம் சொல்றேன். ஏன் சார் ஒரு 30 பேரை வந்து யாரோ 10 பேர் உள்ள வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு அடிக்கு ஒரு போலீஸ் ஒரு ராணுவம் நிற்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு 30-40 பேர் வருவான், வந்து ஒரு 30 பேர் அவன் கொலை பண்ணுவான். அது கூட தெரியுமா, ட்ரெஸ் எல்லாம் கேட்டு நீ இந்துவா முஸ்லீமா தெரிந்துதான் அவனை கொலை பண்றான்னு சொன்னா இதுல வந்து மத சிந்தனையும் இருக்கு. இது பாகிஸ்தான் ஆதரவு உளவாளிகள் வந்தாங்களா, பாகிஸ்தான் ஆதரவு இல்லாமல் தனிப்பட்ட தீவிரவாதி வந்தானா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இதுவரையில் பதில் இல்லை. அந்த வந்தவன் ஒருத்தவங்க கூட இதுவரை பிடிபடல. அவன் எங்க இருந்து வந்தான், எங்கே போனான்? அதுதான் மிகப்பெரிய பேசு பொருளா நாடாளுமன்றம் பேசு பொருளை இருந்து திசை மடைமாற்றம் செய்கின்ற ஒரு வேலையாக கூட இப்ப இன்னைக்கு பாருங்க, இதை பத்தி பேசுறோம்ல. அதனால கூட துணை ஜனாதிபதி நீக்கம் என்பது, அவர் ராஜினாமா பண்ணுவது என்பது இது மாதிரி ஒரு மடைமாற்றுகின்ற செயலாக கூட அமையலாம். அதை ஸ்டாப் பண்றதுக்கு இதை பண்றாங்க. இல்ல அது இல்ல அது காங்கிரஸ் கட்சிக்கு இத பேசுறது இல்ல ஏன் சார் நாங்க நீங்க இல்ல 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 இன்னைக்கு இந்தியா 30 20 36ல வரணும். ஏன் வரலன்னா காமன்வெல்த் புரோகிராம் காமன்வெல்த் விளையாட்டு அடிக்கோல் காட்சி சார் நாங்க கேக்குறது ஒரு விளையாட்டு நடத்த முடியாது. 2 நிமிஷம் பேச விடுங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து பேசுறது தவறு சார். எங்களுடைய ஆட்சியை பத்தி விமர்சனம் செய்து நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, திருப்பி அதை பேசிட்டு இருக்க கூடாது. இப்ப நடந்த நீங்க அந்த மாதிரி அந்த திசை திருப்புகிற வேலையாக கூட இருக்கலாம். நீங்க நடந்து போன விஷயத்தை வந்து உலக நாடுகள் பூரா வந்து ஒரு கமிட்டி போட்டு அதுல கனிமொழி உட்பட
அமிச்சிங்களா? BJP ஆனா யுடைய இந்திய நாட்டு மடைமாற்றம் அப்படின்னு மக்களுக்கும் சொல்றீங்க. இந்திய நாட்டு Okay. மக்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் Okay. அதில் நடந்த உண்மை என்ன, அதில் நடந்தக்கூடிய மர்மங்கள் என்ன என்பதை நான் கேட்கிறோம். உலக நாடுகள் 24 தடவை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன், நான் தான் அதை முடித்து வைத்தேன்னு பேசுறாரு. அதுக்கு இதுவரையில் இந்த நாட்டினுடைய பிரதமர் சரியான பதிலை கொடுக்கவில்லை. சொல்லிட்டாரு. யார் காரணம் எங்க சொன்னாரு? அவர் நேற்று சொல்லிருக்காரு சார். அவர் திருப்பி சொல்லிட்டே திருப்பி இருப்பாரு. 24 தடவை சொல்றாரு. நான் வந்து அமெரிக்காவுடைய அந்த பேச்சை கண்டிக்கிறேன், அதை நான் வந்து ஏற்க முடியாது கண்டிக்கிறேன்னு சொல்லிருக்காரா? பல தடவை அது இல்ல. சொல்லிட்டாரு. அதுக்கு அது சம்பந்தம் பாருங்க. இல்லை. நாங்க தான் அதனால இதை பத்தி உடனே நான் பேசலாம். அதனால இதை திசை மாற்றுகின்ற நன்றி, வேலையாக நன்றி, கூட நன்றி. இந்த ராஜினாமா இருக்கலாமோ என்று நான் நன்றி. சந்தேகப்படுகிறேன். திரு பத்மநாபன் ஒரு வரியில நிறைவான கருத்து. ஒரே ஒரு வரி தான் சார். முரளி அவர்களுக்கு ஒரே வேண்டுகோள், இந்த மத்திய சர்க்காரை பத்தி ஒன்றியம் சொல்லி பேசுறதை விட இன்னைக்கு இவங்களுடைய காங்கிரஸ் கூட்டணியினுடைய தலைவர் ராஜீவ் காந்தியும் விஜயும் சந்திக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை கவனிக்க சொல்லுங்க. நட்புறவா கூட இருக்கலாம். இல்ல அது தேர்தல் காலத்துல என்ன நட்பு? சரி, நன்றி நன்றி. திரு முரளி உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில. நிறைவான கருத்து ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய ஜெகதீப் தன்கர் அவர்கள் 2023 ஜெய்ப்பூரில் நடைபெற்ற சபாநாயகர்கள் மாநாட்டில் பேசுகிற பொழுது உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் செய்து என்ன விமர்சனம் செய்திருக்கிறார் என்றால், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கட்டமைப்பை சிதைக்கிற விதத்தில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற முடியாது என்று 73 கேசவானந்த பாரதி அவர்களுடைய தீர்ப்பை விமர்சனம் செய்தார். அதே போல இப்பொழுது நம்மளுடைய கவர்னர் அவர்களுக்கு கெடு கொடுத்து நாங்கள் தொடுத்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் செய்தார். ஆகவே இதை பற்றி 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு விசாரிப்பதற்கு வருகிற பொழுது இதோ வாருங்கள், ஒரு உச்ச நீதிமன்றத்தை சாதாரண சாமானிய மக்களுக்கும் புகலிடமாக நீதியை பெற்றுத் தருகிற உச்ச நீதிமன்றத்திற்கு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரை விமர்சனம் செய்வது நியாயமா என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்காக யதோவாரங்கள் நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் செய்த துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதை போல அவரே பதவியை விட்டு விலகிவிட்டார் என்று சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக மோடியும் அமித்ஷாவும் போட்ட சதி திட்டம். சதி இருக்கு. நன்றி நன்றி ஓகே நன்றி 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 முரளி நன்றி முரளி நன்றி முரளி நீங்க சொல்லிட்டீங்க. திரு செல்வம் ஒரு வரியில ஒரே வரியில உங்களுடைய நிறைவான கருத்து ஒரே வரியில. உடல்நிலை சரியில்லாமல் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நன்றி. திமுகவை சார்ந்தவர்கள் இவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள். நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராஜ்யத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.